அடுத்து மிக முக்கியமான ஒன்று நம்பர்ஸ், மெஜாரிட்டிக்கான நம்பர்ஸ். நம்முடைய சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. மேஜிக்கல் நம்பர்னு சொல்லுவாங்க. 118 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியோ ஒரு கூட்டணியோ தான் ஆட்சிக்கு வர முடியும். இப்ப நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு அந்த நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. 108 இடங்கள் தான் இருக்கு. அதுவும் அந்த கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வெற்றி குறித்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால 2 இடங்கள்ல போட்டி போட்டு அதுல ஒரு இடத்த இன்னைக்கு ராஜினாமாவும் செஞ்சிருக்கிறார். இன்னும் அந்த தொகுதி மக்களை சந்திச்சு, நேரில் சந்திச்சோ இல்ல ஒரு அறிக்கை மூலமாகவோ ஒரு நன்றியை கூட இன்னும் தெரிவிக்கல. அது மட்டும் இல்ல, நேத்து உயர்நீதிமன்றம் அளிச்ச தீர்ப்புல ஆளுங்கட்சியை சேர்ந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மாண்புமிகு உறுப்பினர் வாக்கெடுப்புல கலந்து கொள்ள கூடாதுன்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இப்ப ஆளுங்கட்சிக்கு வெறும் 106 இடங்கள் தான் இருக்கு. ஆனாலும் தேர்தல்ல தனக்கு எதிராக எங்க தலைவர் அமைச்ச கூட்டணியில போட்டியிட்ட கட்சிகளை எல்லாம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மைக்கான கடிதத்தை ஆளுநருக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு.